ஒன்றரை அடி மாலைங்க, அழகா இருக்கு இல்லைங்களா? ஒன்றரை அடியில ரெடி பண்ணிருக்க வெட்டிவேர் மாலைங்க. எல்லோ கலர், ரெட் கலர், கிரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிருக்கோம். மாலையோட ஹைட் வந்து ஒன்றரை அடி வரும். அரௌண்ட் இந்த மாலை வந்து உங்களுக்கு 6 to 8 inches வந்துருங்க. சுவாமி விக்கிரகத்துக்கும் போட்டுக்கலாம், கும்ப கலசத்துல இருக்கக்கூடிய சுவாமிக்கும் போட்டுக்கலாம், கூடவே சுவாமி விக்கிரகத்துக்கும் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாவும் நிறைவாவும் இருக்கும். ஒரு சில பேர் வாசக்கால்ல பெரிய மாலை தான் வாங்கி போடணும்ன்றது இல்லைங்க, சாஸ்திரத்துக்காக சின்ன மாலை சைஸ்ல கூட அழகா நீங்க வாங்கி போடலாம். நம்மளுடைய கஸ்டமர் ஒரு சில பேர் இந்த ஒன்றரை அடி மாலை கூட வாங்கி நாங்க எங்க வீட்டு வாசல்ல போட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அவங்க சொல்றது கேட்கறதுக்கு. பெருசாதான் வாங்கி போடணும் அப்படின்றது கூட கிடையாது. சாஸ்திரத்துப்படி கூடவே நம்மளுடைய மன நிறைவுக்காக இந்த மாதிரியான பொருள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுல வைக்கணும், அதுவும் அஃபர்டபிள் பிரைஸ்லயும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஒன்றரை அடி மாலையை கூட நீங்க நம்ம வீட்டு ராஜ நிலையில போட்டு அழகுபடுத்தி பார்க்கலாங்க. எப்பேற்பட்ட டிஸ்டி இருந்தாலும் போயிடும், லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும். கூடவே பூஜா, பன்னீர் பாட்டில், பிளனி ஆண்டவருடைய விபூதி பிரசாதம், வாசனை சந்தனம், இது எல்லாமே உங்க வீடு தேடி வந்துருங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு நாள் ஒரு நேரங்கள்ல நமக்கு கஸ்டமர் கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே அழகாவும் பிரம்மாண்டமாவும் கட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் வீடியோஸ், ஒரு குட்டி வீடியோ எடுத்துட்டு நம்மளோட பார்சல்ஸ் எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி வாங்க, அடுத்த வீடியோல என்ன சைஸ் மாலை எப்படி பேக் பண்றோம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.